கபாலி படத்தில் ரஜினியோட மனைவியாக குடும்ப பாங்கான வேடத்தில் நடித்து அனைவரோட பாராட்டையும் பெற்ற நடிகை ராதிகா ஆப்தே சில மாதங்களுக்கு முன்னால் வெளியாகி தோல்வியை தழுவிய படம் பார்ச்ட். இந்த படத்தில் மிகவும் கவர்ச்சியாகவும் அதுவும் நிர்வாணமான காட்சிகள் எல்லாம் தைரியமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவரோட நடிப்பை பற்றி சர்ச்சை வந்துகிட்டே இருக்கும் நிலையில் மேலும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. நேற்று நடந்த அழகு சாதன பொருள் ஒன்னோட அறிமுக விழாவில் பங்கேற்ற ராதிகா ஆப்தே கிட்ட பார்ச்ட் படத்தில் அவங்க நடிச்ச நிர்வாண காட்சிகள் பற்றி நிருபர் ஒருவர் கேட்டிருக்காரு. இதுக்கு ராதிகா ஆப்தே என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்னை மன்னிச்சிருங்க, உங்க கேள்வி மிகவும் அபத்தமாக இருக்கு. படத்துல வந்த காட்சியை சர்ச்சையாக மாத்தினது உங்களை மாதிரியான ஆட்கள் தான். படத்துல நான் நடிச்ச காட்சிகளை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணதுனால தான் இந்த சர்ச்சை எழுந்திருக்கு. ஒரு நடிகைக்கு என்ன வேலை இருக்குமோ அதைத்தான் நான் படத்துல செஞ்சிருக்கேன். இதுக்கு மேலும் நான் நடிப்பேன். உங்க வாழ்க்கையை படத்தோட ஒப்பிடாம வெளிநாட்டு படங்கள் பார்த்தவங்கன்னா இவ்வாறான கேள்வியை என்னிடத்துல கேட்டிருக்கவே மாட்டாங்க. எதுக்குமே நான் வெட்கப்படவே மாட்டேன். யாரு அவங்களோட உடல் வடிவத்தை பத்தி எண்ணி வெட்கப்படுறாங்களோ அவங்க தான் அடுத்தவங்களோட உடலை பார்க்க வெட்கப்படுவாங்க. ஆடையற்ற உடலை பார்க்கணும் அப்படின்னா நீங்க உங்க கண்ணாடியை போய் பாருங்க, அதுக்கு பிறகு இதை பத்தி பேசலாம் இப்படின்னு பயங்கர கோவமா பேசியிருக்காங்க ராதிகா ஆப்தே. Say I love you. கிளியே வச்சிருந்தா யாரும் தப்பா பேச மாட்டாங்க, அதனால தான் கிளியை விட்டு வச்சிருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப எமோஷனலா இருக்கேன், நீங்க அப்படி கட்டினா இன்னும் எமோஷனலா. தமிழ் பேசுற ஹீரோயினி கிடைக்கிறது கஷ்டம். என்ன மாதிரி பசங்க ஹீரோ டைரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சுசீந்திரனோட படம் பண்றதுக்காக காத்திருந்து நான் இந்த படத்தை பண்றேன். ரஞ்சித் சார் இப்பவும் சொல்றேன், தினேஷ் பண்ண அளவுக்கு அட்டகத்தி என்னால பண்ணியிருக்க முடியாது, அதனால தான் உங்களுக்கு அப்பவும் சொன்னேன். அழகி மாதிரி ஒரு சிறந்த படமா இந்த படம் எனக்கு அமையுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமா இல்ல, அது சைட்ல இருந்து ஆமான்னு சொல்லுது.